Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து பாப்பாவோட ஃபேஸ் ரிவீலிங் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்ல இருந்துட்டே இருந்திருப்பீங்க. நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கோம். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோல சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாப்பாக்கு வந்து இப்போ கரெக்டாக 2 months ஆச்சு. 21 வந்துச்சுன்னா 21 முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சனால 2 months முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ண நினச்சோன்னா இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அழகாக அவளுடைய ஃபேஸ் என்ன ஒரு உருவம் வந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இருக்கும் குழந்தை ஃபேஸ் கட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என்ன மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீடியோ பார்த்து நீங்களே சொல்லுங்க யார மாதிரி இருக்காங்க. ஆமாம் 4 months 5 months கழிச்சு நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனால் வந்து இப்போ பண்ணி ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வந்ததுனால சரி பண்ணிடலாம். எப்படினாலும் பாப்பா ஃபேஸ் தெரிய தான் போகுது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே பண்ணுறோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கும் அதுதான் காரணம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப குட்டியா இருந்தா, இருந்தா வாங்கும் போதுல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இவ்வளவுதான் இருந்தா. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா. சேட்டையும் கொஞ்சம் அதிகம், சேட்டையும் அதிகம், அழுகாட்சியும் அதிகம். ஸோ நம்ம நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க எத்தனை தான் எப்படி சொல்றது, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸை மறைச்சு வீடியோ போட்டுருந்ததை பார்த்து எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன அப்புறம் எதுக்கு பாப்பா வச்சு வீடியோ எடுக்கிறீங்க, மூஞ்ச காட்டல அப்படின்னா அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூஞ்ச காட்டலாம், கொஞ்சம் பொறுமையாக காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். மற்றபடி வீடியோஸ்லாம் பாப்பா இருந்துட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஏன் காட்டுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா அஸ்வினோட பர்த்டே. நாங்க 14 வந்து ரிவீல் பண்ணலான்டா இருந்தோம். ஆனா அது வந்து சொதப்பிச்சு. எஸ், லவ்வர்ஸ் டேக்கு ரிவீல் பண்ணலான்னு பார்த்தோம். பிளான் பண்ணது எப்படின்னா 12ஆம் தேதி பிளான் பண்ணோம், 14ஆம் தேதி ரிவீல் பண்ணலான்ட்டு. ஆனால் செட் ஆகல. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நான் ரிவீல் அவங்க அப்பா பர்த்டே அன்னைக்கு ரிவீல் பண்ணலாம். அது ஒரு மெமரியா இருக்கும்ல. ஆமா. சோ அதனால பாப்பா ஃபேஸை இப்போ ரிவீல் பண்ண போறோம். பார்க்கலாமா சாமி? பார்க்கலாம். ஜொல்லுலிக்கு காஸ்டியூமு ஜொல்லு எல்லாம் இருக்கு. ஸோ பாப்பா யாரும் உட்கார வைக்காதீங்க இந்த மாதிரிலாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்க நீட்டாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க நான் பிறக்கிறதே உட்கார வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க மேடம். இப்பெல்லாம் பாருங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டிஸ், ஹாய் சொல்லுங்க. சோரிமா. ஓ ஆராரோ. இவங்களுக்கு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்காக அழகாக காஸ்டியூம்லாம் எடுத்து கையில் மையெல்லாம் போட்டு சந்தனை தளிச்சாச்சு, கிளிப்பை தூக்கி வீசியாச்சு, காலில் இருக்க சாக்ஸு க்ளவுஸு எல்லாத்தையும் வீசுது இந்த பிள்ளை. சரிம்மா அப்பாட்டு வாடாம்மா, அப்பா கிட்ட வாங்கடாம்மா. ஒரு ஃபேஸை பாருங்க, ஃபேஸை கூட காட்ட முடியல. சேட்டை சரியான சேட்டை. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த க்ளவுஸ் எல்லாம் அவுத்து போட்டு கிளிப்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு மேடம் வந்து உள்ள போய் ஜம்முன்னு தூங்கினா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவாங்க. தூக்கம் வந்துருச்சு, தூக்கத்துல தான் அழுதுட்டு இருக்காங்க. என்ன சாமி போதுமா? பார்த்துட்டாங்களா எல்லாரும் உங்களை? ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். இந்த வயசுல உள்ள ஹாய்லாம் சொல்ல வராது. நாங்க சும்மா அப்படியே ஒரு ஆசைக்காக பேசிக்கிறது. என்ன சில நானே கிரிஞ்செல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போதான் தெரியுது அதெல்லாம் கிரிஞ்சு இல்லை, அதெல்லாம் ஒரு ஆசைகள். என்ன சாமி பாப்பாவோட ஃபேஸ் கிளியரா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலனாலும் பரவாயில்ல. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உள்ள அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சின்ன மெமரிஸ். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தா, இப்போ நம்ம வீட்டை கூப்பிட்டு வரும்போது எப்படி இருந்தாங்க, அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ முடிஞ்ச சின்ன கிளிப்பிங்ஸ் காட்டுறோம். நாங்கள் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறோம். பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லி யார் மாதிரி இருக்கான்னு மெயினாக சொல்லுங்கள். யார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இருக்காங்கன்ட்டு போக பார்ப்போம். மூக்கு மட்டும் அஸ்வின் மாதிரி. ஓ, மித்தபடி எதுவுமே இல்லை. என்ன சாமி? ஆமாம், என்னது என்ன சாமி? எல்லாம் கம்ஃபர்ட்டில் போட்டு தான் துணி துவைப்பாங்க. நான் மட்டும் என் பிள்ளையோட எச்சில் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா போட்டு ஊன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி கொடுங்க. ஃபேஸ் காமிச்சிட்டு பாப்பா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போட்டோம். நாங்கள் வந்து நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. எஸ் பாப்பா, எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு சாமி. பாய் சொல்லிட்டு போயிடலாமா? அச்சுக்குட்டி புச்சுக்குட்டி ஹாய் சொல்லிடுமா. ஓ
அவ்வளவுதான். இதான் ஹாய். இதான் ஹாய். இதான் பாய், இதான் ஹாய். ஓகேம்மா நீங்க போங்கடாம்மா. நீங்க போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நிம்மதியா படுங்க. ஓகேவா? ஓகே. இந்தமா சரி. முத்திக்கிட்ட போ, முத்திக்கிட்ட. இரு சொல்றா, இரு. என்ன சாமி சொல்ல போறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேளு சாமி. வேற என்ன சாமி? என்னன்னு கேளு. உங்க பேசு சாமி, எல்லாத்தையும் பேசு சாமி. உங்களதான் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க, பாப்பா மூஞ்சி காமிங்க. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாரும் எங்களை கேட்பாங்க. இப்ப எல்லாமே பாப்பாவை தான். யாழ்யுகாவை ஏன் கூட்டு வரல? பாப்பா என்ன பண்றா? பாப்பா பெரிய பிள்ளையாச்சு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்தையும் கேக்குறாங்க அவங்க. அவங்க முத்தி பேசினா மட்டும்தான் நல்லா நல்லா பேசுவா, அவங்க கிட்ட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. பாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். பாய் சொல்லிரு சாமி. பாய் சொல்லிடு. பாய் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? பாய் சொல்லிரு சாமி. இங்க பாப்பா. ஏய், தலைய கொஞ்சம் கீழே இறக்கு. எப்படி வச்சிருக்கிற பாரு. என்னது கழுத்து? பொக்க பொக்க பொக்க. பாய் சொல்லிருங்க. என்னாச்சு? சே. ஹலோ ஹலோ. சிரிக்கிறா. ஹலோ சொல்லிடுமா. மாதிரி பாக்குறது அச்சுக்குட்டி அங்க பிளான் இப்பெல்லாம் அமைதியா இருக்கா. கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டா அப்படின்னா ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப தூக்கம் வந்துருச்சு. இப்பதான் குளிப்பாட்டணுமா, இப்பதான் குளிப்பாட்டணும். அதனால நல்லா தூக்கம் வருது, அதுதான் அழுதுட்டு இருக்காங்க. மாமா பாசக்காரனா அழுக நிறுத்தினது. அப்படியா? மாமாவை பாரு. எங்கம்மா மாமா? வாட்டர்மெலன் மாமா. வாட்டர்மெலன் மாமா. மாமா எங்க சாமி? மாமா எங்க? யாழ்மா தாய்க்குட்டி. சரிப்பா, நம்ம போலாம்பா. பாய் பாய் பாய். போங்க 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 போங்க. பேசலையா? போ ஆடு கூடயும் பேசலையம்மா. பாய். பாப்பா வந்து எல்லாரும் பார்த்துருவீங்க. பாப்பா வந்து யார் மாதிரி இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வந்து முக்கியமான விஷயம், பாப்பா வயிற்றில் இருக்கும் போதே வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ், எனக்கு மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கும் சேர்த்து நிறையா பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு என்னை எவ்வளோ பேசினாலுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னையா இருந்தாலும் சரி, அவங்களே இருந்தாலும் சரி, எவ்வளோ நாளும் அக்செப்ட் பண்ணிப்போம். குழந்தை அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைய வந்து யாருமே பேசக்கூடாது. அதுதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. ஸோ குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் போதே உங்ககிட்ட எல்லாம் நிறைய பேச்சு வாங்கிட்டாங்க என் பாப்பா. ஆமா, என்ன சொல்லுவாங்கன்னா அதிகபட்சம் என்னது, உலகத்திலே நீ தான் குழந்தை பெற்றுக்கிறியா, உலகத்திலேயே உனக்கு மட்டும் தான் குழந்தை வரணும், அது அந்த குழந்தைக்கு இதாகணும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸு. இப்போ பாப்பா இப்போ இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே காட்டியிருக்கோம்ல. போக போக இன்னும் ஏதோ 2-3 வீடியோஸ்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி பேட் கமெண்ட்ஸும் வரும். அதை பார்க்காம தட்டி விடணும்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு ஒய்ஃபை சொல்லும்போது கூட அவ்வளோ கோவம் வருமானு தெரில. இப்போ குழந்தைய சொன்னால் பயங்கரமாக கோவம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய பேர் கூட சண்டை இருக்கட்டும், நிறைய பிரச்சனை இருக்கட்டும், இப்போ வரைக்குமே நிறைய பேர் கூட ஏதாவது ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிறந்தநாள் அப்போ நான் ஒரு ரிசொல்யூஷன் எடுக்கிறேன்னா என்ன எடுப்பேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதை திருப்பி வச்சு செஞ்சுருப்பேன். அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த 27 வயசுக்கு அப்புறம் நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியோட நீட்டாக ஜாலியாக லைஃப் அப்படியே மாற்றி வேறு ஒரு ட்ராக்கில் போகிறேன். ஸோ யாரு கூட எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதையும் மீறி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை இழுக்கணும் அப்படின்னு நினச்சா திரும்பவும் வரத்துக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக போகணுன்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி பாப்பா பிறந்தக்கப்புறமும் அதே தான். நீங்கள் தான் உலகத்துலேயே குழந்தை பெற்றுக்கிறீங்களா, உன் குழந்தை தான் இருக்கிறதுலே உலகத்திலே இருக்கிற குழந்தையா, அப்படி இப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ண நிறையா பேர். எல்லாருமே நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த 2-3 பேர், ஒரு 10 பேர், ஒரு 1000 பேர்னா அந்த 10 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியா இருந்தாலுமே எங்கள் வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு கம்பல்சரியாக அந்த வீடியோ பார்த்தே ஆகணும், எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாருங்க.
பிடிக்காம பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்டை போட்டுக்கிட்டு இப்பயும் சொல்றேன், என்ன எவ்வளவு வேணா பேசிக்கோங்க, என்ன எவ்வளவு வேணா பேசிக்கோங்க, என் வீட்டுக்காரே எவ்வளவு வேணா பேசிக்கோங்க, என் பிள்ளை யாரும் பேசாதீங்க. அது ஒண்ணுதான், அதை வந்து என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி யாராவது பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் என் அட்ரஸ் கூட தரேன். பிள்ளைய பேசணும் அப்படின்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட நாங்க இன்ஸ்டால தரோம். நீங்க ஸ்ட்ரைட்டா கால் பண்ணி பேசுங்க, இல்ல வீட்டுக்கு வந்து பேசுங்க. இல்ல உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நேர்லயே வந்து முடிஞ்சா பேசுங்க. மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா அதிகபட்சம் பேட் கமெண்ட் எல்லாம் தாண்டி தான் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேஜான்னு தெரியல. பட் இந்த இடத்துல நின்றுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெரிய விஷயம் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு அதை சலிச்சு போச்சு. பட் பாப்பா அப்படின்னு போகும்போது அது தாங்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, பேசுகிறவங்க வீட்லேயே கண்டிப்பாக ஒரு குழந்தை இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தைய பேசினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், என்ன வரும்ன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து நடந்துப்பீங்கன்னு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பொண்ணு தான் பெற்றிருக்கோம். ஸோ பொண்ணை பெற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ மாறிட்டோம். இப்போ அந்த பொண்ணை வந்து இப்போவுமே நாங்கள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எங்கே போனாலும் அவள் கண்ணு அவன் மேலே தான் இருக்குது. பெரிய பொண்ணாகி அவள் கண்ணு அவன் மேலே இருக்கிறத விட இப்போவே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இருக்கிற நியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால அவளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவளை நீங்கள் பேசினாலுமே எங்களால் தாங்க முடியாது. நானுமே ஏதாவது திட்டினாலுமே அஸ்வின் என்ன அடிக்க வருவாங்க, அஸ்வின் ஏதாவது பேசினாலுமே நான் அடிக்க போவேன். ஏன்னா எங்களோட மொத்த பாசமும் இப்போ அவ அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் எங்களை என்ன வேணால் பேசுங்க, பாப்பா இதுக்கப்புறம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் கேட்குறோம். எஸ், ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாகவே இருக்கட்டும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பத்திரமா பார்த்துக்குங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக நிறைய குழந்தைங்க கடத்தலாம் கேள்விப்பட்டோம். நாங்களுமே அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போ பக்குன்னு தான் இருக்குது. ஸோ நீங்களும் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க குழந்தைய. அதை தவிர வேறு எதுவும் நம்ம உலகத்தில் பெருசுன்னு நம்ம நினைக்கவே போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நினச்சிருப்போம். ஆனால் குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் கூட பிரச்சனை இல்லைங்க. ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்கும், அவங்க எல்லாருமே குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமாம், இப்போ லாஸ்ட்டாக டிஎன்ஏ படம் பார்த்ததுலேருந்து மேடம்க்கு பயம். ஏன்னா பாப்பா பிறக்குமா அந்த படம் பார்க்கல. நான் பாப்பா பிறந்து முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு அந்த படத்தை பார்த்தேன். அதை பார்த்து டர் ஆகிட்டா எனக்கு. ஆனால் அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு, ஆனால் ஹாஸ்பிட்டலில் கதவு திறந்து நர்ஸ்லாம் வரும்போது கூட நான் தூங்கவே மாட்டேன், முழிச்சிட்டே இருப்பேன். அது ஏனே தெரியல, ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அதனால அப்படியே இருந்துட்டேன். பட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் எனக்கு பார்த்தவங்க. இருந்தாலும் டக்குனு கதவை திறந்து வரும்போது நம்ம ஐயோ பாப்பா தனியாக படுத்திருப்பா, ஒரு இது மாதிரி ஹீட்டர்லாம் அவளை தனியாக படுக்க வச்சிருப்பாங்க. அதனாலே முழிச்சு பார்த்துட்டே இருப்போம். நானும் இது ஒரு கேர் தான், மற்றபடி சந்தேகம்லாம் இல்லை, ஒரு கேர் தான். நீங்களும் அதே மாதிரி சேஃபாக பார்த்துக்குங்க உங்கள் குழந்தைங்கள. ஸோ பாப்பா எப்படி இருந்தான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு கேளுங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். கொஸ்டின் வீடியோ இருக்குது கண்டிப்பாக. அதில் வந்து இனி அடுத்து வந்து நிறைய பாப்பா வச்சு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. டே ரொட்டீன், அவங்க என்னென்ன பண்றாங்க, குளிக்க வைக்கிறது, சேட்டை, அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கும். இன்னும் பாப்பா வந்து குப்புற விழல. இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 2 மாசம் ஆயிருக்கு, இப்பவே கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கரெக்டா பாப்பா பிறந்த ஒரு வாரத்திலேயே வந்து தலையை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நல்லா ஸ்டெடியாவே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஒரு 10 செகண்ட்னாலும் 10 செகண்ட் ஒரு வாரத்திலேயே வந்து குழந்தைக்கு தலை நிக்கிறதுலாம் ஆச்சரியம் தான். பட் இவங்க மேடம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு வந்து எப்படின்னா குப்புற கொஞ்சம் லேட்டா அடி, இப்பவே அடிக்க வேணாம், ஒரு 3 மாசம் போனதுக்கு அப்புறம் அடிக்கலான்னு பார்த்தா மேடம் இப்பயே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க குப்புற அடிக்கிறதுக்கு. தெரியல. ஆனால் குழந்தை வந்து எப்படின்னா இந்த ஆண் குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேட்டா நடக்கிறது இது எல்லாமே நடக்கும். ஆனா பொண்ணுங்க வந்து மோஸ்ட்லி 8 மாசத்துல நடந்துருவாங்க. என் தம்பிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நடந்தான். ஆனா நானும் என் தங்கச்சியில 8 மாசத்துலயே 8 வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணுங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க, அதுதான் பிரச்சனை. இப்பதான் அது கண் கூடார பாக்குறேன் நான். பசங்க வளர கொஞ்சம் லேட் ஆகுங்க. அம்மா சொன்னாங்க பசங்க வளர்த்துறதா சாமி கஷ்டம், பொண்ணுங்க கடகடன்னு வளர்ந்து நின்றுரும் அப்படின்னாங்க. எனக்கு ஐயோ பையன் பிறந்தா கூட பொத்தி வச்சுக்கலாம், பொண்ணுங்கிறப்ப கடகட. இப்பவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இத்திரோன் இருப்பா என் மடியில, இப்ப ஃபுல்லா இருக்கா, என் மடி ஃபுல்லாவே இருக்கா. அதுவே எங்களுக்கு ஒரு கஷ்டம். என்னடா டக்குனு வளர்ந்துட்டாளே. இப்படி வாங்கினேன். இப்போ வந்து இப்படி கையில வச்சேன் அப்படின்னா இங்க இருந்து கால் இங்க தொங்கி காலை ஆட்டிக்கிட்டு இருப்பா, கால் மேல கால் போட்டு இங்க கால் போட்டு விட்டுருப்பா, இங்க பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும், இன்னும் இவ்வளவு சீக்கிரம் வளர்ற, கொஞ்சம் பொறுமையா வளர சாமின்னா. ஒரு தடவை இதே மாதிரிதான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்பவே 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அஸ்வின் அப்படின்னு சொன்னோடனே இவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். இவன் அழுதோடனே எனக்கு அழுக வந்துருச்சு. ஐயோ இவளை விட்டு எப்படி நம்ம இருப்போம், ஒரு நிமிஷம் கூட அவளை பிரிஞ்சாலுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருப்போம் 2 பேரும். எங்க வெளியே போனாலும் அவளை தாட்டு இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு. 20 வயசு ஆகலாம், ரொம்ப வருஷம் ஆகும் தான். ஆனா டக்குன்னு அவன் சொல்லும் போது என்னன்னு நினைச்சேன்னு தெரியல. இப்ப எங்க அம்மா இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் உன்னை பெத்த மாதிரி இருந்துச்சு, இப்ப அவளை தூக்குற மாதிரி இருக்கு அப்படிங்க. டக்குன்னு முடிஞ்சிரும் லைஃப். அதே மாதிரி பார்ப்போம். இன்னும் பல வருஷம் கழிச்சு இந்த வீடியோ திருப்பி நாங்கள் போட்டு பார்ப்போம், இல்லை அவளுக்கு போட்டு காட்டுவோம், அவளை பாப்பா. இதெல்லாம் பாப்பா பெருசாகி
கொஞ்சம் நல்லா ஒரு காலேஜ்லாம் போயிட்டானா இங்கே பாரு நான் இது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி பேசியிருக்காங்க அப்போல்லாம் அவளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். ஸோ அவங்க பார்க்கும்போது இந்த பேட் கமெண்ட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ண வேணாம்னு அது எங்களை பேசிக்கோங்க, எங்களுக்கு பேசினா பிரச்சனையே கிடையாது, என் பிள்ளைய பேசாதீங்க அவ்வளோதான். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.